எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு நாராயணனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். அவருடைய பெயர் திருக்குறிப்பு தொண்டர். அதாவது சிவனடியார்களுடைய முகத்தில் பார்த்த குறிப்பை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு வேண்டிய அவரை செஞ்சு கொடுக்கிறார். அதனால அவருக்கு பேரு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்றது. இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தார். இவர் சலவை தொழிலாளராக இருக்கார். சிவனடியார்கள் எல்லாம் கொண்டு வர துணிகள் எல்லாம் அவர்களுக்கு வாங்கி அதை துவைச்சு அன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாருக்கும் காய வச்சு கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு சொஞ்சன் இருக்கார். மற்றவர்களுடைய துணிகளையும் வாங்கி செய்வார். இருந்தாலும் சிவனடியார்களுடைய துணியை வாங்கி துவைச்சு கொடுக்குறது ரொம்ப மெயின் இதுவாக பண்ணிட்டு இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்க சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி இவருக்கு. அதனால இந்த துண்டு இவருக்கு பெரிதாகப்படுகிறது. இதைத்தான் நம்ம நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இவர் செஞ்சுட்டு வர்றார் எல்லா சிவனடியார்களுக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியார் வர்றார். அவரோட ரொம்ப கந்தலான வேடை, கந்தலான ஒரு ஆடைகளை அணிஞ்சிட்டு இருக்கார். மேலாடை கீழே ரெண்டே தான் இருக்க அவர்கிட்ட. அழுக்கா வேற இருக்கு. இப்படி ரொம்ப வயசானவராக வர வந்த உடனே இவர் பார்க்குறார். ஐயா, உங்களுடைய ஆடை ரொம்ப அழுக்கா இருக்கு, நான் உங்களுக்கு துவைச்சு இதை காய வச்சு தரேன் அப்படின்னார். ஐயோ, என்னோட உடம்பு குளிரால ரொம்ப நடுக்கும்பா, நீ பாட்டுக்கு இதை ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு. இல்லை இப்போ காலையாக தானே இருக்கு, நான் மாலை கூட உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்லா துவைச்சு கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்றார். சரி கண்டிப்பாக நீ கொடுத்துடணும், இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் குளிர்னால, என்னோட வயசு வேறு எனக்கு அதிகமாகிடுச்சு இல்லையா அப்படின்றார். இல்லை ஐயா, கண்டிப்பாக அடியார் அவர்களே உங்களுக்கு நான் மாலைக்குள்ள உங்களுக்கு இந்த துணியை துவைத்து கொண்டு கொடுக்குறேன் அப்படின்றார். சரின்ட்டு இந்த அடியார் அப்படியே போயிடுறார். இவர் திருக்குறிப்பு என்ன பண்ணுறாரு, அந்த துணியை எடுத்துன்னு போகிறாரு. தான் துவைக்கக்கூடிய அந்த துறை இருக்கு இல்லையா, வெண்ணாந்துறைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் துணி என்னென்னா துவைச்சு அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு முன்னாடியே. இருந்தாலும் அவர் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறப்பல ஒரு சாம்பல்லாம் போட்டு அதனால அழுக்கெல்லாம் நீக்கி காய வைக்கலான்ட்டு போகிறார். மழை கொட்ட ஆரம்பிச்சோம். இடிக்கிறது, பெரும் மழை. என்ன பண்ணுறதுனே தெரியல, காயவே வைக்க முடியல அவரால். மழை நின்றுடும். சரி சிவபெருமானே, எப்படியாவது மழையை நிறுத்தி இவருக்கு இந்த அடியாருடைய ஆடை காயறதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு ரொம்ப வேண்டுற. நித்தினபாடியில் மழை அப்படி கொட்டிகிட்டே இருக்கு. மாலை ஆயிடுத்து, ஈவினிங் ஆயாச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, நம்ம சிவனடியாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத போயிடுச்சு, நம்ம என்ன செய்யறது, இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம இனிமேல் உலகத்தில் இருக்கிறதுல இது அர்த்தம் இல்லை, அவருக்கு வேண்டியதை நம்ம செய்யாததுனால நம்மளுடைய உயிரை விட்டுவிடணும்னு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லிலேயே மோதி தன்னுடைய உயிரை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லில் போய் மோதுறாரு. மோதும் பொழுது அது தண்ணிக்குள்ளேருந்து ஒரு கை, வளையல் அணிந்த கை, காப்பணிந்த கை மேலே இவருடைய தலையை அப்படியே தாங்கி பிடிக்கிறது. யாருன்னு பார்த்தா சிவபெருமான் ரிஷபாரூடரை அங்கே காட்சி அளிக்கிறார். இவருக்கு அப்படியே சந்தோஷமாயிடுறது, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறது. சிவபெருமானே, உன்னுடைய அருள் இருக்கும் பொழுது எனக்கு எந்த கெடுதல் வரும், சிவனடியாரா வந்தது நீங்கள் தான்றதே எனக்கு இப்படிதான் தெரிஞ்சது அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். உன்னுடைய பக்தியினுடைய ஆழத்தை சோதிக்கணும்னு தான் நான் இப்படி வந்தேன். வேறுடன் மழையை உண்டாக்கினது நான் தான். ஆனால் உன்னுடைய பக்தியினுடைய ஆழம் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்றத இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மழையை வளர்ச்சினேன். நீ இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சிவனடியார்களுக்கு வேண்டிய தொண்டெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ என் உடன் சேர் அப்படின்றதால ரிஷபாரோட. அதே மாதிரி திருக்குறிப்பு தொண்டரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த வேலைகளெல்லாம் செய்து சிவனுடைய அடியாரை அவராக போய் சிவனுடைய பாதத்தில் போய் அவர் சேர்றார். இது திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்றது. இவருடைய குரு பூஜை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓம் நம சிவாய நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.